இந்த கடகராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி தான் அந்த சனி பகவானே. கலத்திராதிபதி அடுத்த அஷ்டமாதிபதி தான் அந்த சனி பகவான். அதனால இவர்கள் எப்போதுமே இந்த கடகராசி என்பர்களுக்கு தன்னுடைய கலத்திரம் மீது பெரிய அளவுக்கு நம்பிக்கையே இருக்காது. கடகராசி என்பர்கள் தன்னுடைய பார்ட்னர்ஸ், தன்னுடைய கணவன் மனைவி, அந்த மாதிரியாக ஃப்ரெண்ட்ஷிப், இவங்க கிட்ட எல்லாம் பெரிய அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க. அவர்கள் கிட்ட பேசும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூதானத்தோடு தான் பேசுவாங்க. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்ச உடனேயே அந்த ஸ்தானமே மாறுதா எங்களுக்கு, அப்போ அஷ்டம சனியாக சனி பகவான் உருவெடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் இருக்கக்கூடிய இடம், அவருடைய இடத்துல 9ஆம் இடத்துலதான் இருக்கிறார். சாதாரணமா பேசுறவரே திடீர்னு இருந்தாப்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு அந்த இடத்துல. அப்படி இருக்கிற கூடியதுதான் அந்த வக்ரகதின்றது. கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறார். இந்த கடகராசி என்பர்களுக்கு அஷ்டமாதிபதி தான் அந்த சனி பகவானே. கலத்திராதிபதி அடுத்த அஷ்டமாதிபதி தான் அந்த சனி பகவான். அதனால இவர்கள் எப்போதுமே இந்த கடகராசி என்பர்களுக்கு தன்னுடைய கலத்திரம் மீது பெரிய அளவுக்கு நம்பிக்கையே இருக்காது. கடகராசி என்பர்கள் தன்னுடைய பார்ட்னர்ஸ், தன்னுடைய கணவன் மனைவி, அந்த மாதிரியாக ஃப்ரெண்ட்ஷிப், இவங்க கிட்ட எல்லாம் பெரிய அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் நம்பிக்கையே வைக்க மாட்டாங்க. அவர்கள் கிட்ட பேசும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூதானத்தோடு தான் பேசுவாங்க. அதே சமயம் ரொம்ப எச்சரிக்கையோடையும் பழகுபவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்ச உடனேயே அந்த ஸ்தானமே மாறுதா எங்களுக்கு, அப்போ அஷ்டம சனியாக சனி பகவான் உருவெடுக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவர் இருக்கக்கூடிய இடம், அவருடைய இடத்துல 9ஆம் இடத்துலதான் இருக்கிறார். தன்னுடைய தன்மையை மட்டும் மாற்றுகிறார். எப்படி அப்படின்னு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும். ஏன்னா கடகராசி என்பவர்கள் ரொம்ப குழப்பம் அடைஞ்சாச்சு. சனி வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னாலே எங்களுக்கு திரும்பியும் அஷ்டம சனியா, எங்களுக்கு திரும்பியும் பிரச்சனைகளா அப்படின்ற மாதிரியாக சில மனநிலையே உங்களுக்கு மாறிட்டு, அப்படி இருக்கக்கூடிய அந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு உறவினர்களே ஒரு இடத்துல கூடுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் அப்போ கூடுறாங்க. திடீர்னு இருந்தாப்புல ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில யாராவது ஒருத்தர் ஒரு அதிகப்படியாக ஒரு 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா வச்சிடுறாங்க. ஏதோ ஒரு தேவை இல்லாம பேசுறாங்க. அப்படின்ற போது நம்ம, அதாவது அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கூடி என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு வக்ர புத்தி, அதனால அப்படி பேசுறான், நீ ஒன்னும் கண்டுக்காத, அவன் எப்போதும் பேசுறது தானே அப்படின்ற மாதிரியாக அந்த அந்த தன்மையை என்ன சொல்றாங்க, வக்ர புத்தியா இருக்கிறாரு, அதனால அவன் அப்படி பேசுறான் அப்படின்னா. வக்ர புத்தினா என்ன, அந்த தன்மையை சாதாரணமா பேசுறவரே திடீர்னு இருந்தாப்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றாரு அந்த இடத்துல. அப்படி இருக்கிற கூடியதுதான் அந்த வக்ரகதின்றது. அப்படி இருக்கும்போது அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மட்டும்தான் மாற்றுறாரு. ஸ்லோவா இருக்கக்கூடியவர் ஃபாஸ்டா செயல்பட போறாரு. நீதிமானா இருக்கிறவர் சில நேரம் கொஞ்சம் பாவ கிரகமா மாற போறாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 4.5 மாதங்கள். அப்போ கடகராசி என்பர்கள் நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் ஒரு கோபம், எல்லா இடத்துலயும் அந்த வார்த்தைகளை நிதானமா நீங்க யூஸ் பண்றதே கிடையாது. எப்போதுமே இந்த கடகராசி என்பர்கள் செய்யறத தப்பெல்லாம் செஞ்சிடுவீங்க. அது வீடா இருந்தாலும் சரி, அலுவலகமா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா, எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, சட்டுன்னு பேசிடுவீங்க. அதுக்கு பேரு நீங்க பின்னாடி என்ன வச்சிருப்பீங்க, நான் எதையும் மறைச்சு வச்சு பேச மாட்டேன், உடனே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா அந்த மாதிரியான குணங்கள் எப்போ மாறுறதுக்கு உண்டான ஒரு டைம், அந்த வக்ரகதி அடையும் போது, அந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது உங்களுடைய மனநிலை எப்படி மாறப்போகுது, கொஞ்சம் சூதுவாதோட நடந்துக்கக்கூடிய ஒரு நிலை. நம்ம பேசி பேசி இது இவ்வளோ பேசுறதுனால யாரு அவமானப்படுறா, இந்த கடகராசி என்பர்கள் தான் அவமானப்படுறாங்க. அந்த உறவினர்கள் மத்தியில, குடும்பத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்ட பேரே பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு தான். அவனுக்கு வாய் சும்மா இருக்காது, அவ அப்படித்தான் பேசுவா, இவன் இப்படித்தான் செய்வான் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒருமையில கூட திட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். இது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு
டைம். உங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பை நீங்களே அந்த இடத்துல தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அவமானத்தை கொடுத்தாலும் இந்த வக்ரகதியா இருக்கும் போது ஒரு நல்ல பெயரையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில்ல பாத்தீங்கன்னா நிறைய உழைக்கக்கூடிய அன்பர்களே நம்ம கடகராசி அன்பர்கள் தான். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்கள் ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல இருப்பீங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஆடை சம்பந்தப்பட்ட, அதாவது துணி சம்பந்தப்பட்ட தொழிலையும் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. நிறைய கடகராசி அன்பர்கள் குருமார்களாக இருப்பாங்க. குருமார்கள்னா யாரு? டீச்சிங் உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்கள், தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லோருமே தன்னுடைய தொழிலினுடைய விரிவுபடுத்துறத பத்தி நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க. நம்ம இப்படியே இருந்தா போதும், நமக்கு ஏதோ ஒரு வருமானம் வருது, மாசத்துக்கு ஒரு வருமானம் வருது, அது மட்டும் போதும், நம்ம இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரியாக தொழில் விரிவடைவை பத்தி எண்ணி பார்க்காத இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அதற்குண்டான சில முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள்ன்றது இந்த கடகராசி என்பர்களுக்கு தானாக வந்து அமையக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் வீடு தேடி வந்து கதவை தட்டும். உங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த மாதிரியான, ஏன்னா ராகுவோட சேர்றாரு, பக்கத்துலயே யாரு இருக்கிறார் கிரகங்கள், ராகுன்ற வக்ர கிரகம் இருக்கு. மேக்னெட் ஆப்போசிட்ல இருக்கும் போது ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கும். ராகு இந்த சைட்ல ரிவர்ஸ் போறாரு, சனி பகவான் இந்த சைட்ல இருந்து ரிவர்ஸ்ல வராரு. அப்படி இருக்கும்போது அந்த ஈர்ப்பு தன்மைன்றது அதிகமாக இருக்கும்போது வெளிநாட்டு வாய்ப்புகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள்னா நாங்க எங்க மேடம் வெளிநாட்டுக்கு போக போறோம், இங்க இருக்கக்கூடிய மதுரையை தாண்ட முடியல, கோயம்புத்தூரை தாண்ட முடியல, கிருஷ்ணகிரியை தாண்ட முடியல, இப்படின்ற மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வெளி மாநில ஒரு வேலை வாய்ப்புகள் வேற ஸ்டேட்ஸ்ல போய், அதாவது வெளியூர்ல போய் நீங்க வேலை செய்வதற்குண்டான அமைப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல முரட்டுத்தனமா வேலையை தானே விட்டுட்டு வந்துருவீங்க. என்னடா இது, நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன்னா இவர்களினுடைய மைண்ட் நான் முதல்லயே சொன்ன மாதிரியா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். எல்லா இடத்துலயும் கோபம் இவங்களே பட்டுட்டு தன்னைத்தானே ஒரு வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பீங்க. இந்த 4.5 மாதத்துல வேலையா நீங்களே வாலண்டரியா போய் விட்டுட்டு வருவீங்க. எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், நான் 3 மாசம் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியாக அந்த வேலையை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு தருணம்லாம் நிறைய இருக்கு. என்ன மேடம் பயமுறுத்துறீங்க, ஏற்கனவே அந்த நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம், நீங்க வேற இப்படி பயமுறுத்துறீங்களே, அப்புறம் எனக்கு வருமானத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், இஎம்ஐ கட்டணும், லோன் இருக்கு, இப்படின்னு அடுத்தடுத்து புலம்பக்கூடியவர்களும் நம்ம கடகராசி அன்பர்கள் தான். இப்படி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க வேலை போனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் சரி கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 27ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் அவர் வக்ரகதி இருக்கிறார். அதனால அந்த வக்ரகதியோட இருக்கும்போது உங்களை ஒரு வழி ஆக்கிட்டு உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு தான் மறு வேலையே பார்ப்பாரு இந்த சனி பகவான். அதனால ரொம்ப பயப்பட வேண்டாம் இந்த கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீரும். எப்படி மேடம் தீரும், சும்மா இதையே சொல்றீங்க, ஆனாலும் எந்த ஒரு அமைப்பும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ரகதியாக பார்க்கிறார். வக்ரகதியாக பார்க்கும் போது அந்த 3ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமான அந்த 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அங்கேயும் ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கும் போது வக்ர கிரகங்கள் ஒன்று சேரும் போது சில நல்ல விஷயங்கள், இதுவரைக்கும் பேசாத சில திருமண உறவுகள் கூட இப்ப பேசக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப அமைதியா இருந்திருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி அவங்க ஒரு ரூம்ல இவங்க ஒரு ரூம்ல வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நாங்க அம்மா அப்பாவா இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மெஷின் மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களும் இந்த கடகராசி அன்பர்கள்லாம் இது எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தருணம். அந்த குடும்பத்துல இருந்த அந்த ஒற்றுமைன்றது மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இதனால குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். திருமணமாகி குழந்தையே இல்லை, இதனால பெரிய அளவுக்கு நாங்க பாதிக்கப்பட்ட
கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைய போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் அந்த வக்ரகதியாக அந்த 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம். இது நாள் வரைக்கும் வியாதிக்கு ஒரு நிவாரணமே இல்லை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக வியாதி நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மருத்துவ ஆலோசனை பெறதுக்காகவே நீங்க போகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சீரியஸா இருக்கும். சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கேன்சர் ரொம்ப பெரிய அளவுக்கு தீவிரமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய அளவுக்கு தீவிரமாக இருக்கும். இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த தீவிரமான நோயின் தாக்கம் எல்லாம் இந்த 4.5 மாதங்கள்ல முழுவதுமாக குறையக்கூடிய ஒரு தருணம். அந்த சனியும் ராகுவும் சேரும் போது அந்த 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல சனி வக்ரகதி அடையும் போது அந்த நோயினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்தி அதற்குண்டான ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரகதி இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் ஒன்றுமே பேச கேட்காம இருக்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய உரிமையை கேட்டு நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படித்தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களின் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு மாற்றங்கள், அவர்களினுடைய வளர்ச்சியை பற்றி நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அங்க தொழில்ல இருக்கக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். வேலை வாய்ப்புலையும் நிறைய ஒரு மாற்றங்கள். வேலையை விட போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த சனி வக்ரகதி கடகராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்க போது. கோச்சார நிலையோட கோச்சார தன்மைனா தற்காலிகமாக சனி 4.5 மாதங்களுக்கு வக்ரகதி அடைகிறார். இது உங்களுடைய சுய ஜாதகத்துல எப்படி இருக்கு, மேட்ச் ஆகுமா, இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தோடு மேட்ச் ஆகுமா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.